வரன் தேடும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் நிரஞ்சனா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா செங்குந்த முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக ஃபேன்சி ஸ்டோர் வச்சு ரன் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதங்க, 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட முகவரின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணம் ஆகி இவங்களுக்கும் இவங்களுடைய கணவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு இவங்க முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டாங்க. அவர் வேறொரு பெண்ணோட அஃபேரில் இருந்து அந்த பொண்ணையே திருமணம் பண்ணிக்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ அவங்களே இவங்களை எதாங்க படிக்க வச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு அம்மா இல்லைங்க, அப்பா மட்டும்தான். ஸோ இவங்க அப்பாவும் இவங்களோட தாங்க இருக்காங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணாங்க. அவங்களாம் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களாம் இவங்கள கண்டுக்கிறது இல்லைங்க. ஸோ அதனால இவங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சு இப்போது ஓரளவு வருமானம் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஓரளவு ஒரு ரெண்டு இடத்துல ஒரு பிளாட் வாங்கி போட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதனால் வரக்கூடியவர் என்னையும் என்னோட குழந்தையும் அன்பாக ஏற்றுக்கிட்டு பார்க்கக்கூடிய மணமகனாக தான் வேணும். வேறு பெரிய வசதியெல்லாம் இருக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. அவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா சந்தியா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா செங்குந்த முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க பால் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் ஓகேன்னு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக வீடு, அது இல்லாமல் ஒரு 2 மாடி வீடு 2 வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது மாதம் ஒரு 15,000 to 20,000 வாடகை வரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அப்பா அம்மா 2 பேருமே தவறிட்டாங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ணுங்கிறதுனால அவங்களுடைய சொத்து இதெல்லாம் இவங்களுக்கு வந்துடுச்சுங்க. இவங்களுடைய கணவருக்கு இவங்களுக்கு திருமணம் பண்ணிவிட்டு இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோடையே போயிட்டாருங்க. விவாகரத்தில் எதுவும் ஆகுதுங்க. ஆனால் அவர் போய் ரொம்ப வருடம் ஆகுதுங்க. எந்த ஒரு நியூஸுமே தெரியலைங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறதுனால கை குழந்தையோடு இவங்க பார்த்துட்டு ரொம்ப வருடமாக தனிமையில் தாங்க இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க குழந்தை கொஞ்சம் ஓரளவு பெருசாக இருந்ததுனால இப்போது தனக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது அவரே திரும்ப வந்தாலும் நான் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதனால எனக்கு ஒரு என்னோடய குழந்தைக்கு நல்லா ஒரு அப்பாவாக இருக்கக்கூடிய மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகன் வசதி குறைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, கூலி வேலையாக இருந்தாலும் ஓகே தான். அவனும் ஓரளவு நிரந்தரமான வேலையிலையாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து அவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. மேலும் இது போன்ற தகவலை தர நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.